இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் இது யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. லேட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட லேட்டு. ஆவியாகாஸ் வாயா முடியல. கையெல்லாம் எப்படி இருக்குன்னா வேற லெவலில் இருக்குது. கை என்ன மடக்கவே முடியல, ஃபோனே கையில் பிடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. அந்த விளாக் நான் வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். பட் வீட்டிலேருந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் வீட்டில் எழுந்துக்கும் போது ரொம்ப லேட்டு. அதனால் நேராக மூடிட்டு கிளம்புடான்ட்டான் ஆகாஷ். வேறு ஸ்குவாடும் வெளியே உள்ள தயாராக இருக்குது. பட் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 7:45 இருக்கும். நமக்கு 8 மணிக்கு. ஸோ கரெக்ட் டைமுக்கு கிட்டத்தட்ட வந்து சேர்ந்தாச்சு. பட் ஏன்னா முன்னாடியே நாங்கள் வரணும் பிளான் பண்ணோம். பட் என்னன்னா லேட் ஆகிடுச்சு எப்பயும் போல். கைஸ், நம்ம நார்மலாக ஆன்லைன் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னால இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சனால லைக் அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ சொல்லி ஏகப்பட்ட ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு. பட் நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப் கேஷ்கரோ. ஸோ இந்த ஆப் மூலமா நீங்க வாங்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களால் ஈஸியாக கேஷ்பேக் வின் பண்ண முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேஷ்கரோட லிங்க் இருக்கு. ஸோ லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 25 rupees இன்ஸ்டாக உங்களுக்கு தராங்க. ஸோ கேஷ்கர் மூலமா வர கேஷ்பேக் மணி உங்க அக்கௌண்ட் நீங்க ரியல் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க அது கிஃப்ட் வாச்சரும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவுடனே உள்ள போக சில லாகின் டீடைல்ஸ் தான் கேட்கும். நீங்க லாகின் பண்ணிட்டு உள்ள போங்க. ஸோ இந்த ஆப்ல ஆன்லைன் சைட்ஸ் மிந்த்ரா, ஏஜியோ, அமேசான், ஃபிளிப்கார்ட் சொல்லி ஏகப்பட்ட சைட்ஸ் இதோட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆப்ல உங்களால ஈஸியா பண்ண முடியும். இப்போ நீங்க அமேசான் உள்ள போங்க. அமேசான்ல டெய்லி ஆஃபர்ஸ் வாட்சஸ் சொல்லி டெய்லி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க வாங்க வேண்டிய பொருளை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி கீழே பை டு நவ் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க பை டு நவ் கொடுங்க. ஸோ இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா இல்ல சிஓட ஆப்ஷனும் இருக்கு. இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு கேஷ்கர் ஆப்ல மை ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கேஷ்பேக் வந்து நீங்க வின் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு அது மூலமா நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி எந்த கேஷ்பேக் உங்க அக்கௌண்ட் ரியல் மணியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிஃப்ட் வாச்சரோ மாத்தி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். கைஸ், மறக்காம லாகின் பண்றப்ப ராகுல் D25 அப்படின்ற கோட யூஸ் பண்ணுங்க. 25 rupees உடனே கேஷ்பேக் வரும். உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம கீழே கேஷ்கரோட லிங்க் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய கேஷ்பேக் இல்லைங்க. யூடியூப் நண்பர்களே எல்லாம் பாருங்க. ஓகே, நம்ம கேங்கா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றோம். மலையெல்லாம் காட்டுவீங்களா? திருப்பூர்ல போய் 4 பனி 4 கட்டி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் பிளான் இருக்கு. ஜெகன் சைஸ் வேற கிடைக்கும். ஏய் கைஸ், ஃபைனலி பல நேரத்துக்கு கழிச்சு ட்ரெயின் வருது. போலீஸ்கார் பார்க்குறாங்க. கட் பண்ணு எல்லாம் பேக்கப் பண்ணுங்க. லாங்ல வருது. நம்ம கண்ணுக்கே தெரியல ராசா. ட்ரெயின் வருது. அது இல்லடா, அது டெல்லி போறது. டெல்லி இந்த பக்கம் போறோம். டெல்லி இப்படி இருந்ததா நான் கடைசில ஊருக்கு திரும்ப மாறிட்டு போறோம். தலைவரே கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்ம் இந்த பக்கம் தான் ட்ரெயின் மச்சான் அப்படியே ஒடிச்ச கோடி வந்து தனுஷ்வே போய் வந்து பாகு அதுக்கு அப்புறம் இங்கே கோஸ் வீடியோ எடுப்பாங்க. ஜெகனோட கண்டிப்பா விஷயம் நடக்கும். இது யூடியூப் நண்பர்களே, கஷ்ட ட்ரெயின் வந்துருச்சு. சென்சார் பண்ண ட்ரெயின் நல்லா தான். எங்க கேப்டன் எல்லாரும் ஓடுறதால நம்மளுக்கு கூட சேர்ந்து ஓடுறோம். இதுல சோகம் என்னன்னா அம்மாம் சோப்பு நாங்க எத்தனை வரல. ஓடுங்க, ஆகாஷ் மட்டும் எங்க ஓடுறேன். A few minutes later. ஒரு வழியா ட்ரெயினில் வந்து இப்போ தான் வாஞ்சோம். ஸோ மேலே எல்லாமே லக்கேஜ், அவ்வளோ லக்கேஜ் இருக்குது. ஸோ எதுவுமே மறக்காமல் போகும்போது எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் வரலான்னு பார்த்தா ஒரு ஓடி வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாரு. இப்போ தெரியுது ஏன் அந்த ஓட்டம். கைஸ், இப்போ சரி மச்சான், லாஸ்ட்டாக இப்போ ட்ரெயினில் போனதோட லாஸ்ட்டாக வந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன். ராமேஸ்வரம் போயிருந்தேன். வந்து அண்டர்ஸ்வரத்தில் போனேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ட்ரெயினில் போனாலே யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விண்டோ சீட்டு, காதில் வேறு ஹெட்செட்டு, காது ஹெட்செட்டு, அதே நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். லவ் ஃபீல் ஆகிடும். நார்மல் ஒரு மோட்டிவேஷன் ஃபீலிங் போயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக். என்ன ஒரு நல்ல தரம். பால்ல போட்டு சாப்பிட்டா எல்லாமே பால் இருக்கு. அதுவும் ஜெகன் எப்பெல்லாம் பேசுறேன்னா பால் இந்த மாதிரி நீங்களாம் வாங்கி சாப்பிடலாம்.
வீடியோ தீனா அதை பேசிடுவேன். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு பிராண்டுக்கும் நம்ம வந்து எப்படி தெரியும் தமிழ்நாடு பிராண்டா? எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? காட்டுறேன். அதை மாற்ற பேர் தலைவர் சிக்கிட்டாரு. காலையில் இருக்கிற புக்கே படிக்க மாட்டாங்க. இந்தியா இந்தியாலாம் தமிழ்நாடு எங்க இருக்காங்க? அது எப்படிடா கண்டுபிடிக்கணும்டா? இது வந்து இந்தியா, இது ராஜஸ்தான் வந்து சங்கரகிரி வில்லேஜ். இது பாரு மச்சான், சங்கரகிரி வில்லேஜ். சங்கரகிரி தமிழ்நாடு. ஆமா, சங்கரகிரி இருக்குதான்டா. கேள்விப்பட்டிருக்கேன். சங்கரகிரி கோட்டை தான் இருக்கு. 2 hours later. ஹே கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு நான் இட்லி சாப்பிட்றேன். நானும் இல்லை, எல்லாருமே இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அண்ட் அங்கே எல்லோரும் வாங்கிட்டு உள்ளே வராங்க அந்த வேலை. தலைவரே உட்காருங்க. என்ன தோசையா? ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ ஒரு மயக்கமான கலகத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம கடைசியில் மேலே வந்தாச்சு. இப்போ மேலே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தூங்க போகிறோம். ஏன்னா இருக்கிற டயர்டுக்கு வாந்தி எடுத்து ஆகிடும் போல். மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாம் செம்ம வியூவாக தான் இருக்குது. எல்லாம் ஃபோன் வந்துட்டு இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, அந்த செயினை பிடிச்சி இழுத்து பார்க்கணுன்ட்டு. இழுத்து பார்த்துடலாமா? ஓகே கைஸ், ஒரு வழியாக ட்ராவல் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மேபி இன்னும் 2 hours ஆகலாம், 3 hours ஆகலாம். எல்லாருமே வந்து ட்ராவல் என்ஜாய் பண்ணுறோம். எதை என்ஜாய் பண்ணுறோமோ இல்லை. ஏன்னா எல்லாருமே ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னும் போது வந்து யாருக்குமே வந்து போரடியே அடிக்காது. அப்படியே போகிறதெல்லாம் ஆணும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி இந்த சோகை என்னவா என்ஜாய்மெண்ட் இதில் மட்டும் தான் இருக்கும். நைட் நாங்கள் போய் பேய் வீடியோ எடுக்கணும். ஸோ பேய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக சுற்றிட்டு ஸோ அப்படியே டைட்டாக இருக்குது ஷெட்யூல். எப்பயும் போல தான். என்ன பண்ணுறது? இவனும் வடக்கனா மாற போகிறான். இங்கே பாருங்க, சிம்பிளி சரத் அவர்கள் ஹிந்தி பேசுகிறார். சரத்தனை வந்து வடக்கன்ஸ் கூட பேசிக்கிறாரு. நான் வடக்கன் நீ ஹிந்தி தெரிஞ்சா என்னப்பா இதெல்லாம்? லாங்குவேஜ் வச்சு எடை போட விடாதுப்பா. இது வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அப்பப்போ வந்து அவர் வந்து கௌதம் மேனன் மாதிரி மாறிடுவான். ஸோ வந்து அது மறந்துருங்க. வடக்கன்ஸ் எல்லாம் எல்லாம் பீகார்ல இருந்து வராங்க. ஓகே. பீகாருக்கு நம்ம போக மாட்டோம். ஆமாம், போனா கழுத்து மேலே அடி போறாங்க. நம்ம இவ்வளோ வரவேற்பு அன்பா வரவேற்பு நம்ம ஊருக்கு கூப்பிடுறோம். பாய். கரெக்டா பாய்? क्या बोल रहा हूँ? मैं बोल रहा हूँ तमिल 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 थोड़ा थोड़ा हिंदी में. बिहार में हिंदी है ना? हिंदी है ना लैंग्वेज. நான் மாஸ்க் காட்டுறேனா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். वहाँ पे जाके मैं वीडियो शूट करने यूट्यूब पे अपलोड करता हूँ. இப்போ அவர் என்ன சொன்னார்? ये मेरा काम. ஒரே பேசுறேன் தெரியும். ஆனால் மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. எனக்கு ஹிந்தி மறந்துச்சு. அண்ணா அடுத்த ட்ரிப் வந்து பீகாருக்கு போக போறாரு. பார்த்துக்கோங்க கைஸ். போயிட்டு vlog பண்ண வேண்டியதுதான். ஆமா. 3 hours later. குரங்கு மாதிரி கொதிக்கும். இவர் தான் நம்ம ராகுல் தம்பி. ஓகே. அதுதான் பிடிக்கிறான். ஃப்ரெண்டு கேமரா ஹே கைஸ், ஃபைனலி நம்ம திருப்பூர் கீழே வந்தாச்சு. காய்ஸ், இப்போ வந்து நம்ம 4 பேர், சாரி நம்ம 6 பேரும், நாங்கள் 6 பேரும் இப்போ தான் நாங்கள் வந்து லேண்ட் ஆனோம் திருப்பூரில். ஸோ முன்னே வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி 4 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ என் கூட வந்து ராகுல் தம்பி நம்ம கூட இருக்காரு. ராகுல் தம்பியா சொல்லுங்கள். சொல்லுங்கள் ராகுல் தம்பியா. என்ன சொல்றதுன்னா வந்து காலையில் கிளம்பும்போது உடம்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தூங்கின பிறகு எப்படி இருந்துச்சு? தூங்கவே இல்லை. ஒன்று கேட்டால் தூங்கினேன் ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் அப்படியே பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையமாக விளாக் எடுத்து சுற்றுறானுங்க. எவன் எப்போ எதை ஷூட் பண்ணுவான்னு தெரில, பயமாகவே இருக்குது. இதை பாருங்க, மூச்சு வாங்குது. ஓகே, இங்கேருந்து வந்து நிறைய பனியன் இன்னர் வேஸ்ட்லாம் வந்து ப்ராடக்ட் இங்கே உருவாக்கி உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு தான் திருப்பூர் ஃபேமஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான்
நான் புதுசாக சொல்லி என்ன ஆக போகுது சரி பாருங்க கதை விட்றாரு. கதை சொல்லுங்க, திருப்பூர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருப்பூர் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் இங்கே தான் இருந்திருக்காரு. அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐ திங்க் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு நான் திருப்பூர் வந்து. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இங்கே போயிட்டு வீடியோலாம் எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து குடி பார்த்தீங்களா ஒரு ஜாலியாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஓகே கேஸ், ஃபைனல் நம்ம திருப்பூரில் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி நம்ம நடைமுறையெல்லாம் தாண்டி ட்ராக்கு இந்த சைடு வந்து ஆவி ஆகாஷ் அப்புறம் அங்கே கலை ப்ரோ இருக்காரு. அங்கே வந்து இங்கே தான் வராங்களா? கல்யாணா நம்பரை நோக்கி வந்து இருக்கேன். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது ட்ரோன் ஷாட்ஸ் ஏதாவது பறக்க விடுவீங்களா பயங்கரமா? இந்த வீடியோலையா? அந்த விளாக்லையா? இந்த விளாக்ல இருக்காது. இதுக்கப்புறம் போகிறோம்ல அதெல்லாம் ட்ரோன் ஷாட். ஓகே அண்ணா நடந்து போகணுமா? ஆமாம். என்னப்பா நடக்க வைக்கிறாங்களேப்பா. இப்போ என்னன்னா ஒரு தப்பான வழியில் வந்துட்டோமா, ஸோ அதனால் 8 தோன்னு சொன்னாங்க. இப்போ 2 கிலோமீட்டரா ஏதோ ஒன்று நடந்து போகணுமா இல்லை ஆட்டோ பிடிச்சி போகணுமா தெரியாது. ஸோ வீடியோ எடுக்க வந்தால் இந்த மாதிரி விஷயங்களை கஷ்டப்பட்டு கடந்து போய் தான் ஆகணும், வழி கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக பிடிச்ச வேலையை என்ஜாய் பண்ணி ஜாலியாக பேசிட்டு அப்படி நடந்து போக வேண்டியதான். 15 minutes later. ஃபைனலாக வந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டோவில் போயிட்டு. அது டீமுமே ஒரே ஒரு ஆட்டோவில். ஏன்னா கஷ்டப்பட்டு ட்ரெயினில் வந்தோம். அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. பட் ஆட்டோவில் போகும்போது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு. அண்ட் எப்பயும் போல் எங்கள் தலைவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அது இல்லீகல். அது காட்டாதரா? ஏன் அது இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரேக் ரூல்ஸ் போடுற பீச்சை ஸோ இப்போ போய் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம்? அப்படியா? இல்லை வாயிலே பீச்சை போடல. இல்லை ஆமாம் ஆமாம் கைஸ், நீங்கள் ஆட்டோவில் வேறு எதுவும் நடக்கல. ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ராகுல் வந்து வாயில் வந்து பீச்சை போட்டுருக்கான். ட்ரெயினில் வந்து இப்போ தான் போட்டுனேன் அப்படின்னு சொல்லி கற்றுட்டே இருந்தான். இந்த வீடியோ நீங்கள் வந்து அதிகமாக எங்களை பார்க்குறீங்க இல்லையோ அதிகமாக வடக்கான்ஸை பார்ப்பீங்க. ஸோ அதிகமாக வடக்கான்ஸை காமிச்சு இந்த வீடியோ ஓட்ட போகிறேன். ஏழாம் அறிவிங்க தான் பார்த்தேன் இந்த தேட்டரில். ஏழாம் அறிவு படமா? யாத்திரை பாக்குது சாய்னா. போங்க போங்க அவங்க போயிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து லிஃப்ட்டில் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து படியில் வழியாக போகிறோம். இன்னும் நீங்கள் எவ்வளோ வழி தெரியலடா சார். வயசான காலத்தில் மறந்து போயிடுறா. ஓகே கேஸ், ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ட்ராவல் வந்து அவ்வளோ ஒரு டயர்டு இல்லை. பட் நீ முன்னாள் சரி நான் தூங்கலையா, அது ஒரு டயர்டு. ஸோ எல்லாம் சேர்த்து தூங்க போகிறேன். நான் தூங்கி எழுந்துட்டு அகைன் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டாட்டா.